எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் இந்தியன் பீனல் லா, இந்திய தண்டனை சட்டம். இது ஒரு சாதாரண மனிதன் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதிகார பலமும் பணபலமும் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு சாதாரண மனிதன் மேலே போட்டு எப்படி தப்பிக்கிறாங்க, ஆனால் இந்த சாதாரண மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டாக இதை படத்தை கொடுத்துருக்கேன். பத்திரிக்கையில் நிறைய விஷயங்கள், கொலைகள், ஆக்சிடெண்ட்டு நிறைய நடக்கும். ஆனால் அது உண்மையான கொலைகளா உண்மையாக ஆக்சிடெண்ட் தானா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது உள்ளார ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அது பின்னாடி சில சதிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஆனால் நம்ம அதை கடந்து போயிடுறோம். பட் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கூடாது, செய்தித்தாளில் ஒவ்வொரு நியூஸும் ஈஸியாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற இந்த படத்தை நான் ஐபிஎல்லில் இந்த படத்தை விரிவாக காட்டியிருக்கேன். அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் ஜாயின் பண்ணான்னு பார்க்கும்போது அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். குசால்தாஸ் பில்டிங்காக போயிட்டுருந்தேன். அந்த சைடில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. சரி, அங்கே என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு போகலான்னு பார்த்தா வேட்டி மடிச்சு கட்டுன்னு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. பாக்கியராஜ் சார் அதை டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்போ தான் எனக்கு சினிமா ஆர்வம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஒவ்வொரு ஷூட்டிங்காக நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார், மணிமாறன் சார்ட்டெலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்தேன். அது பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு சினிமா தூண்டுதலுக்கு அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் செல்வமணி சார், ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய்ட்டு கதை தட்டுவேன். என்ன கருணாநிதி அப்படின்னு. இல்லை சார், இப்படி ஒரு பிரச்சனை. சரி, நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணுறேன், நீ பாட்டு கேரி ஆன் பண்ணிக்கிட்டு. அதேமாதிரி ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. நேராக போய் காலையில் போய் நிற்பேன். சார் இது பிரச்சனை சார், இந்த மேனேஜர் பிரச்சனை, அங்கே லொக்கேஷன் பிரச்சனை அப்படின்னு. சரிப்பா, நீ நம்பர் கொடுத்துட்டு போயிடு, பார்த்துக்கலாம் அப்படியே நம்பரை கொடுத்துருவேன். ஆனால் நான் என் பாட்டை ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பேன். அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். டெக்னீஷியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, யூனியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் ஆக்சுவலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பேன். அடுத்தது இது உதயகுமார் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இன்னும் இசை மட்டும் தான் அமைக்கல, அதுவும் பண்ணியிருப்பார். பட் ஏன்னு தெரியல. ஆனால் அவர் பாடல்கள் வரிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும், எளிதாகவும் இருக்கும் வார்த்தைகள். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பேரர் சார், ஒரு கமர்ஷியலான டைரக்டர். ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் டைலாகு இது மூலிமா கமர்ஷியல் கொடுத்து இன்றைக்கி 100 கோடி 200 கோடின்னு கமர்ஷியல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேரக்டர் வைஸாக ஒரு டைலாகில் பெரிய ஒரு கமர்ஷியல் கொடுத்த மிகப்பெரிய டைரக்டரில் பேரர் சார் ரொம்ப பெரிய நான் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்ம படத்தில் நடித்த கிஷோர் சார், நான் முதல்ல அவர் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லலாம் சார் என்ன. சரிப்பா, ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னாரு. சரி ஸ்கிரிப்ட் சொன்னேன். ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவரும் ஃபோன் எடுக்கவே இல்லை. 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஆனால் அது அப்புறம் தான் புரிஞ்சுது, இது யதார்த்தமாக தான் அவர் சொல்லியிருக்காருன்னு. என்னென்னா, ஒரு நடிகர் சொல்லிட்டா எப்போ நடிக்கிறனா ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இவர் அப்படின்னா அது எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அவர் பாட்டு சைலண்ட்டாக இருந்துருவார். 3 மாதம் கழிச்சு நம்ம ஃபோன் பண்ணும்போது சரி கருணா நம்ம பண்ண ஆரம்பிச்சலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷூட்டிங் டேஸ்லையும் இதுதான் நடக்குது. ஆனால் அவர் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணாத வரையும் அவர் எடுக்கவே மாட்டார் ஃபோனை. நம்மளுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், என்னடா ஃபோன் எடுக்கலைன்னு. ஆனால் கரெக்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி இந்த டேட்லேருந்து வச்சுக்கலாங்கிறா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மற்ற ஆர்டிஸ்ட் வந்து 2 மாதம் கழித்து வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். இவர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டார். கரெக்டாக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணார், அந்த டைமுக்கு வந்துடுவார், டைம் நடிச்சு வச்சு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். இது அந்த நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது அதான் கரெக்டான விஷயமா இருக்கும். அப்புறம் அபிராம் மேடம், அவங்க சொல்ல வேணாம், எடுத்து முதல்ல போய்ட்டு ஒரு வாட்டர் ரிசர்ச்சில் போய் கதை சொல்லும்போது அவங்க எனக்கு சீனே இல்லையே, நான் எப்படி இதில் ஸ்கோர் பண்ணுறது. இல்லை மேடம், இது ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லும் போது அப்படி இருக்குது, உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சீன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, இந்த படத்தில் நடிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். நடிக்கிறேன், ஆனால் பட் எனக்கு சீன்ஸ் இன்னும் ஸ்கோப் வேணும் அப்படின்னாரு. சரி மேடம், நான் பண்ணிக்கலாம் வாங்க, நிறைய இருக்குது
சீன்ஸ் இருக்குது, ஆனால் எங்ககிட்ட சீன்ஸ் சொல்லலை, வாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த டைலாக் வேணும், எனக்கு இப்படி ஒரு டைலாக் வேணும். அப்பப்போ அங்கே ஸ்பாட்லேயே அடிக்கடிக்கு வாக்குவாதெல்லாம் நடக்கும். அது எப்பவுமே நடக்கும், ஒரு அன்பில் தான் நடக்கும். அது அழகாக கேரி அவுட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அடுத்தது குஷிதா. நான் தான் ஹைதராபாத்தில் போய் பார்த்தேன். இது மாதிரி ஐபிஎல் படத்தில் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது. அப்போது எனக்கு இங்கிலீஷு ஃபுல்லாக தெரியாது, அவங்களுக்கும் இங்கிலீஷுக்கு ஓரளவு புரியும். அப்புறம் நான் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் சொன்னேன். சரி ஓகே, இப்போ நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் அவங்கள கமிட் பண்ணி அந்த படத்தை பண்ணோம். இது முதல்ல ஜனவரியில் இது பேச்சுவார்த்தை நடந்து பிப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கமிட் பண்ணியாச்சு. ஹீரோ ஹீரோ நாங்கள் அப்போ பிடிக்கல. ஏன்னா இவங்க டேட்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அபிராம் மேடமும் கிஷோர் சாரும் டேட்டு கொடுத்துட்டாங்க. சரி, அதனால் ஷூட்டிங் போயிட்டோம். அவங்களோட டேட் ஒரு 10 நாள் முடிச்சிடுவோம். ப்ரொடியூசரும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கோம். இவர் மணிகண்டன் சாரை போய் பார்த்தோம். சரி நான் பண்ணுறேன் சார், 6 மாதம் ஆகுனார். மேடம் 6 மாதம், சரி வேறு யார் பார்ப்போம் அப்படின்ட்டு சில மிர்சி விஜய் பார்த்தோம். அவர் இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருக்குது சார், அதை முடிச்சுட்டு வந்து நடிக்கிறேன்னாரு. சரி, அப்போ தான் நம்ம கோ டைரக்டர் ரமேஷ் அவர் ஒரு ஃபோட்டோ காட்டினார். டிடிஎஃப் வாசன் ஒரு பையன் இருக்கான், இப்போ நல்லா அந்த யூடியூபரில் ஃபேமஸாக இருக்கான், அவனை பார்க்கலாமான்னு கேட்டார். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவங்கள பார்க்கலாமான்னு கேட்டாங்க. சரி, ஃபோட்டோ காட்டுன்னு அவர் யூடியூப்பில் ஃபோட்டோ காட்டினார். பரவாயில்ல, ஹீரோ மெட்டீரியலாக தான் இருக்கார் அவர், அதனால் நம்ம அவரே பண்ணலாம், சரி வர சொல்லுங்கள் அப்படின்னா. சரி, நான் அவங்க மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி 3 நாளில் வந்துட்டார். வந்து ஸ்கிரிப்ட் கேட்டார். அப்புறம் யாராக நடிக்கிறேன் இந்த படத்தில், கிஷோரை நடிக்கிறேன் சார். அப்போது கிஷோர் நடிக்கிறாருன்னு நான் கண்டிப்பாக நடிச்சிடறேன் சார், வேறு எந்த ஆப்ஷன் வைக்கல. கிஷோர் பண்ணுறாருன்னு உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு இன்ட்ரோட் விட்டேன். ப்ரொடியூசர் பார்த்தாரு. ஓகே டைரக்டர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். எனக்கு ஓகே தான் முதல் அப்படின்னு சொன்னேன். ஓகேண்ணா அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரி, அப்போ இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அட்வான்ஸ் கொடுத்துரு. எப்போ அட்வான்ஸ் கொடுத்தா நாளைக்கு கொடுத்துறாரு. நாளைக்கு மறுநாள் அட்வான்ஸ் கொடுத்து அவர் கமிட் பண்ணி போயிட்டோம். அப்புறம் சிங்கமொழி சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். கோல்ட் ஆகிட்டு நானும் போனோம். அவர் ஒரு சம்பளம் சொன்னார். போகும்போதே வாசனை செம தூக்கலாக இருந்தது. வீட்டுக்கு போனோடனே வேறு மாதிரி நினைக்காதீங்க, எனக்கு அவசனை தான். போனோடனே அவர்கிட்ட பேசணும். சம்பளம் சொன்னார். சார் அவ்வளோ சம்பளம்லாம் பண்ண முடியாது சார், இது நியூ பேனரு, நியூ ப்ரொடியூசர், நியூ டைரக்டரு, நான் பட்ஜெட் அதிகமாக கொடுத்தாக்க ப்ரொடியூசர் என்ன இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டுன்னு ஏதாவது சொல்லிவிடார் சார் அவர், கொஞ்சம் கம்மி பண்ணி. சரி ஓகே, சரி கம்மி பண்ணுறேன்னு கம்மி பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். சரி அப்போ கமிட் பண்ணிக்க அப்படின்னாரு. திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார் ப்ரொடியூசர் எதுவும் சொல்ல, பட் நானாக தான் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார். சரி என்ன தான் பண்ணலாம் கரணா அப்படின்னாரு. வேறு யாரையாவது போட்டுக்கு போகிறேன்னாரு. இல்லை சார் வேறு யாரும் போகிறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட வரேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் குறைக்கணும் சார் அப்படின்னாரு. எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னாரு. நீங்களே சொல்லுங்கள் சார்னு. அப்புறம் நான் ஒரு சம்பளம் சொன்னேன், இது சம்பளம் வச்சுறான்ட்டு. சரி உனக்காக பண்ணுற போங்க அப்படி சொல்லிட்டார். சரி ஓகேன்னு. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி சம்பளம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரி அட்வான்ஸ் எடுத்து கொடுனார். அப்புறம் காசை எடுத்துகிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் டைரக்டர் பேசுகிறேன், ஐபிஎல் டைரக்டர் கருணாநிதி பேசுகிறேன் சார், உங்களை பார்க்குறோம் அப்படின்னாரு. அப்படிங்களா, இருங்க ஒரு நிமிஷம் வரங்க. கட் பண்ணிட்டார். கட் பண்ணி மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கிறார். சார் அட்வான்ஸு டைரக்டர் வச்சுருக்காரான், அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. டைரக்டர் வந்தாருனாக்கா திரும்பவும் சம்பளம் குறைப்பார், திரும்ப பிரச்சனை வரும், அதனால் டைரக்டர் கூப்பிட்டு வராதிங்க, நீங்களே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேனேஜர்கிட்ட கொடுத்து, மேனேஜர் தான் இதுமாரி அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் போஸ் சங்கர் சார், நான் வெற்றிமாறன் சார்கிட்ட இது மாதிரி சார் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம், நாங்கள் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதா நான் போயிருந்தோம். அங்கே ஆளில் போஸ் சங்கர் சார் உட்காந்துருந்தார். அவர் பார்த்துட்டு இருந்தா. அப்போயே அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், முத்துக்கருப்பன்னா இவர் தான், இவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போயே அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஐபிஎல்னு ஒரு படம். அப்படிங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அதுதான் சார் அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார்னாரு. கண்டிப்பாக பண்ணுங்க கருணா சார் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு சார் படம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அந்த கேரக்டர் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஓகேப்பா வரேன்னாரு. அழகாக கோஆப்ரேட் பண்ணேன். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்தது,
மதுரையில் தெப்பக்குளம் பக்கத்துலேயும் பிரச்சனை இருந்தது, இங்கே பிரிட்ஜு கீழே எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்தது. அவர் அழகாக உடனே ஸ்பாட்லேயே போட்டு ஷூட்டிங் நிப்பாட்ட சொல்லிட்டானுங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டி அவர் அழகாக அந்த ஷூட்டிங்கெல்லாம் ரன் பண்ண வச்சார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டிடிஎஃப் வாசன்னு ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு நடிக்க வைக்கிறது ரொம்ப பிரச்சனை இருந்தது. அப்படிங்களா? டிடிஎஃப் வாசன் எங்களுக்கு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்களும் டிடிஎஃப் வாசன் சலிக்காமல் அவங்க கூட செல்ஃபி கொடுக்குறதும். ஆனால் சில பிரச்சனை என்னென்னா, அந்த கெட்டப்பில் நம்ம படத்தில் இருக்கிற கெட்டப்பில் ஒரு அது ஸ்டில்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட்டு இவர் வந்து வேறு என்ன பண்ணுவார், நேராக போய்ட்டு ஸ்டில்லு கொடுத்துருவார். வேறு வழி இல்லை, இவர் கொடுத்துருவார். இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, இல்லைன்னா க்ரௌடு அங்கேயே நின்றுட்டுருக்கோம், ஷூட்டிங்கே பண்ண விட மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் யூனிட் வண்டியில் கூப்பிட்டு ஒலிக்க வச்சு ஒரு காரை தொலைவ அனுப்பிட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லி, இல்லை ஒரு வெளில போயிட்டார், இங்கே இல்லை ஷூட்டிங்கில், அவர் ஷூட்டிங் முடிச்சுதுப்பா அப்படி சொல்லி முடிச்ச பிறகு. அப்படிங்களா? சரி. அதனால் அவர் ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. அண்டு ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். இந்த படம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்என்ட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணோம். சரி, நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய ஸ்பீச்சை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை பிஆர்ஓ வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. அதனால் எல்லா தேட்டருக்கு எல்லாமே டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துட்டாங்களாம். அதனால் இன்னும் நிறைய ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்க, அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சிக்கலாம். எனக்கு மதன் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் இது மீடியாவில் சொல்கிறேன், அங்கே இன்டர்வியூ நடக்கும்போது சொல்கிறேன், இங்கே சொல்கிறதுக்கான டைம் இல்லை. நிறைய சொல்லணும் அவரை பற்றி, கொஞ்சம் நெஞ்சில் நிறைய இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக மீடியாவில் சொல்லுவேன். அதேமாதிரி தங்கை உமா மதன் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.